நாளை எருசலேம் குமாரத்திகள் ஆண்டவரை பார்த்து அழுகுறாங்க. ஆண்டவரை சிலுவையிலே அடித்து கொண்டு போயிறாங்களே. ஐயோ, ரத்த வெள்ளத்துல ஆண்டவர் இருக்கிறாரு. தலையில முடிசூட்டப்பட்டவராக, வாரினால அடிக்கப்பட்டவராக ஆண்டவர் ரத்தம் சிந்தி கொண்டு போறாரு. அதை பார்த்தோன்னே இந்த பெண்கள்லாம் ஓடி வராங்க. ஓடி வந்து அழுகுறாங்க. ஐயோ, உமக்கா இந்த நிலைமை, ஐயோ எத்தனை அற்புதம் செய்தீர், உமக்கா இந்த நிலைமை அப்படின்னு சொல்லி அந்த எருசலேம் குமாரத்திகள்லாம் ஓடி வரும்போது ஆண்டவர் சொல்றாரு அவங்கள பார்த்து, எருசலேம் குமாரத்திகளே, எனக்காக அழாதீங்க, உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள். ரட்சிக்கப்படாத உங்களுடைய பிள்ளைகளுக்காக கண்ணீர் சிந்தி அழுங்க. ஜெபிக்காத உங்களுடைய பிள்ளைகளுக்காக கண்ணீர் சிந்துங்க. எனக்காக நீங்கள் அழ வேண்டாம் என்று சொல்லி ஆண்டவர் அந்த நாளில் எருசலேம் குமாரத்திகளை பார்த்து சொல்லுகிறார். நாமும் கூட நம்முடைய கண்ணீரின் ஜெபம், நம்முடைய பிள்ளைகளுக்காக நீங்கள் ஜெபிக்கிற ஜெபம் ஆண்டவர் பார்த்து